ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேனல்ல வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதை பத்தி ஒரு பெரிய கதையே இருக்கு. அதை வீடியோட எண்ட்ல சொல்றேன். சரி, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட போறோம். நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல படமா போடணும்னு சொல்லி படங்கள் தேடிட்டு இருந்தேன். அப்படிதான் இந்த படத்தை கண்டுபிடிச்சேன். படத்துடைய ஒன்லைன் பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு போர்ல யூஸ் பண்ணி தொலைஞ்சு போன ஒரு போர்க்கப்பலை நம்ம படத்துடைய ஹீரோ தேடிட்டு இருக்காரு. அது ஒன்றும் சாதாரண போர்க்கப்பல் இல்ல. அந்த கப்பலுடைய கேப்டன் அந்த கப்பலுக்குள்ள ஒரு தங்க புதையலை வச்சிருந்ததா ஒரு கட்டுக்கதை இருக்கு. நம்ம ஹீரோ அந்த போர்க்கப்பல் எங்க இருக்குங்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா அந்த நாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நாடே அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சோ போர்க்கப்பலை தேடி போன நம்ம ஹீரோ அந்த நாட்டு மக்களை எப்படி காப்பாத்தினாரு? அதை விட முக்கியமா ஹீரோ தேடி போன போர்க்கப்பலுக்கும் அந்த நாட்டு மக்கள் சாகுறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியா ஹீரோ அந்த போர்க்கப்பலை கண்டுபிடிச்சாரா இல்லையா? அதை விட முக்கியமா அந்த போர்க்கப்பல்ல தங்க புதையல் இருக்கிறது உண்மையா? இது எல்லாத்தையுமே 2005ல ரிலீஸ் ஆன சஹாராங்கிற இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு கீழே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஃபாலோ பட்டன் இருக்கு. பண்ணியே ஆகணும்னு சொல்லல, பண்ணா நல்லா இருக்கும். சரி, ஓகே. நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்தே அமிகோ. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கதை புரியலன்னா பிரச்சனை இல்ல, வீடியோக்குள்ள போக போக புரிய ஆரம்பிச்சிடும். படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல 1865ல வர்ஜினியால சிவில் வாருடைய கடைசி நாள் அன்னைக்கு காட்டுறாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அமெரிக்கால உள்நாட்டுக்குள்ளேயும் நிறைய போர்கள் நடந்திருக்கு. அதுல ஒரு முக்கியமான போர் தான் இந்த சிவில் வார். அந்த போருடைய கடைசி நாள் அன்னைக்கு காட்டுறாங்க. என்னதான் கடைசி நாளா இருந்தாலும் போர் தானே. சோ அங்க இன்னமும் சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த இடத்துல ஒரு பெரிய இரும்பால செய்யப்பட்ட கப்பல் இருக்கு. அந்த கப்பலுடைய கேப்டன் அவருடைய சோல்ஜர்ஸை யூஸ் பண்ணி அந்த கப்பலுக்குள்ள சீல் பண்ண பாக்ஸஸ் ஏத்திக்கிட்டு இருக்காரு. அந்த பாக்ஸஸ்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு காட்டல. இப்ப அந்த கப்பலும் அங்க இருந்து கிளம்புது. அந்த கப்பலை ஏகப்பட்ட பேர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பதிலுக்கு நம்ம கப்பல்ல இருக்கவங்க ஒன்னும் சும்மா இல்ல, அவங்களும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கேப்டன் கப்பலுக்கு வெளியே பாக்குறாரு. அங்க பார்த்தா இந்த மிஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பனிமூட்டம்னு சொல்லுவோம்ல, அதை பார்த்துட்டு இந்த கப்பலுடைய கேப்டன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே வீரங்கிய உள்ள எடுத்துட்டு டோர்ஸை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மத்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே யோசிக்கிறாங்க. இருந்தாலும் கேப்டன் சொல்லிட்டாருன்னா பண்ணிதானே ஆகணும். சோ அவர் சொன்ன மாதிரியே எல்லாரும் பண்ண அங்க அட்டாக் பண்றது நின்னு போயிடுது. வெளியில தான் பனி சூழ்ந்துருச்சு இல்லையா. சோ எதிரில இருக்கவங்களுக்கு இந்த கப்பல் எங்க போச்சுன்னே தெரியல. ஆனா இந்த கப்பல்ல இருக்கவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம், அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கப்பல் ஏற்கனவே நல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ அந்த கப்பலுக்கு என்ன ஆக போகுதுன்னு நம்ம ஆர்வமா பார்த்துட்டு இருந்தா அங்க இருந்து அப்படியே கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி 2005ல ஆப்பிரிக்கால கார்ல போயிட்டு இருக்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின். இப்ப ஹீரோயினும் கூட வேலை பார்க்குற இன்னொருத்தரும் ஒரு கிராமத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கிராமத்துல இருக்க ஏதோ ஒரு பையனுக்கு உடம்பு முடியல போல இருக்கு. இப்பயே தெரிஞ்சிருக்கும். ஹீரோயினும் சரி கூட வந்தவரும் சரி ரெண்டு பேருமே டாக்டர்ஸ். சாதாரண டாக்டர்ஸ் இல்ல, இந்த WHO சொல்லுவோம்ல, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதுல இருக்க முக்கியமான டாக்டர்ஸ் தான் இவங்க. அந்த கிராமத்துல யாருக்கோ உடம்பு முடியலன்னு கால் வந்திருக்கும் போல இருக்கு. சோ ஹீரோயினும் கூட வந்த டாக்டரும் உள்ள போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா அந்த பேஷண்ட்டுக்கு பேச்சு மூச்சே இல்ல. அங்கதான் அந்த பையனோட அம்மாவும் இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அந்த பையனை செக் பண்ணிக்கிட்டு எத்தனை நாள் அவங்க பையனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு கேட்கும்போது இவங்க அப்பா கூட மாலிங்கிற நாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு நேத்து தாமா ஊர்ல இருந்தே வந்தா, அடுத்த நாளே இப்படி ஆயிடுச்சு, என்னாச்சுன்னே தெரியலமா என் பையனுக்கு அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லும்போது இதை கேட்ட உடனே ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. சரி, இந்த பையனுடைய அப்பா எங்க அப்படின்னும் போது காலையில லைட் ஹவுஸுக்கு வேலைக்கு போயிட்டாருமா அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லும்போது இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஹீரோயின் சந்தேகமா அங்க படுத்திருக்க பையனுடைய கண்ணை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள பார்த்தா கண்ணே ஃபுல்லா சிகப்பா இருக்கு. அந்த பையன் திடீர்னு அந்த டார்ச்சோட வெளிச்சத்தை பார்த்துட்டு கத்த ஆரம்பிக்கிறான். இப்ப அவனை அங்க இருந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு ஹீரோயின் கூட வந்த டாக்டர் கிட்ட இது அதுதானே அப்படின்னும் போது ஆமா அதேதான் அப்படின்ட்டு அந்த டாக்டரும் சொல்றாரு. இங்க பாருங்க, இந்த ஊர்ல மட்டுமே 6 பேர் இதே நோய் வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த நோய் எப்படி பரவுது, இந்த நோய் என்ன பண்ணுது, எதுவுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இவங்க எல்லாருக்குமே காமனா இருக்க ஒரே ஒரு விஷயம், எல்லாருமே மாலி நாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தவங்க அடுத்த நாள் இப்படி செத்து போய் கிடக்குறாங்க. நம்ம உடனே மாலி நாட்டுக்கு போய் செக் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லும்போது ஏமா இருமா, நீ ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுற, நமக்கு கொடுத்திருக்க வேலை என்ன, இங்க இருக்க பேஷண்ட்ஸை பார்த்துட்டு ரிப்போர்ட் அனுப்பணும், அதானே நமக்கு கொடுத்த வேலை, அதை மட்டும் பார்ப்போம், ஏன் தேவையில்லாத இடத்துல எல்லாம் மூக்கு நுழைச்சுக்கிட்டு அப்படின்ட்டு அந்த டாக்டர் சொல்லும்போது ஹீரோயின் முறைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த டாக்டர் சரி புரியுது, முடிவு பண்ணிட்டேன், நான் அபிஷியல்ஸ் கிட்ட பேசி பார்க்கறேன் அப்படின்ட்டு அந்த டாக்டர் சொல்லும்போது சரி ஓகே, பேஷண்ட்டுடைய அப்பா லைட் ஹவுஸ்ல தானே இருக்காருன்னு சொன்னாங்க, நான் போய் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க இங்க ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கார் எடுத்துட்டு வேகமா லைட் ஹவுஸ்க்கு போறாங்க. இப்ப ஹீரோயின் லைட் ஹவுஸ்க்குள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த அப்பாவும் இறந்து போய் கிடக்குறாரு. ஹீரோயின் அவரோட கண்ணை திறந்து பாக்குறாங்க. அந்த அப்பாவோட கண்ணும் சிகப்பா இருக்கு. அவருக்கும் அதே நோய் தான் வந்திருக்கு போல இருக்கு. இப்ப இத பார்த்த உடனே ஹீரோயின் இவரோட பிளட் சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி காருக்கு போய் கிட்ட எடுக்கலாம்னு பாக்குறாங்க. அந்த டைம்ல திடீர்னு மாஸ்க் போட்டிருக்க ஒரு ஆள் வந்து ஹீரோயினை கொல்லலாம் ட்ரை பண்றான். ஹீரோயின் உடனே அவங்களோட பேக் எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அந்த பேக்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அந்த பையனுடைய பிளட் சாம்பிள்ஸும் அந்த பேக்ல இருக்கு. சோ அதை எடுத்துட்டு ஹீரோயின் தப்பிச்சு ஓடலாம் ட்ரை பண்ணும்போது இங்க இன்னும் 2 பேர் ஹீரோயினை பிடிச்சிடுறானுங்க. இவனுங்களும் அந்த மாஸ்க் போட்டுக்கவனோட ஆள் தான் போல இருக்கு. இப்ப அவனுங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை கழுத்தை நெரிச்சு கொல்லலாம் ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஒதாலா வந்து அத்தனை பேரையும் ஒருத்தர்
நடிச்சிட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தா நம்ம படத்துடைய ஹீரோ. இப்ப ஹீரோ அவனுங்க அத்தனை பேரையும் அடிச்சு போட்டு ஹீரோயினை பார்த்து உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்ட்டு கேட்கும்போது இந்த சைடு பார்த்தா ஹீரோயின் ஹீரோவோட மூஞ்ச மட்டும் பார்த்துட்டு மயங்கிடுறாங்க. ஓவரா கழுத்தை போட்டு நெரிச்சிட்டானுங்க போல இருக்கு. இப்ப ஹீரோயின் கண்ணை திறந்தா ஹீரோயின் ஏதோ ஒரு ரூம்ல இருக்காங்க. அந்த ரூம்ல இருந்து ஹீரோயின் வெளியே நடந்து வராங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் இருக்கிறது ரூம் இல்ல, அது பெரிய கப்பல். இப்ப ஹீரோயின் வெளியே போக அந்த இடத்துல ஹீரோட ஃப்ரெண்டு பின்னாடி யார் இருக்காங்கன்னே தெரியாம ஸ்பேனர் எடுத்து குடுறா, இதை எடுத்து குடுறா அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அது எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி பார்த்துட்டு ஓ நீங்களாங்க, நான் வேற யாரும் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள கிரேன் ஆபரேட் பண்றான். அந்த சைடு பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ வெளியே வராரு. வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் கடலுக்கு அடியில இருந்து 700 வருஷ பழமையான பொருளை கண்டுபிடிச்சிட்டோம், எல்லாரும் கை தட்டுங்க அப்படின்னும் போது எல்லாருமே கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு ஹாய் முழிச்சிட்டீங்களா, நான் கூட தூங்கிட்டே தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன், அப்புறம் பை தி வே ரொம்ப சாரி, உங்களை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது, உங்க பேக் அவன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னும் போது மேல இந்த கம்பெனியுடைய ஓனர் ஏ ஹீரோ சூப்பர்ரா, அப்புறம் இன்னைக்கு ராத்திரி மியூசியம்ல ஸ்பீச் கொடுக்கணும், எல்லாரும் பார்ட்டிக்கு ரெடியா டைமுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரா கீழே வந்து அந்த ஓனர் ஹீரோயின் கூட பேச ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல ஹீரோயின் அவங்க யாருன்னு சொன்ன உடனே சரி ஓகே வாங்க ஒரு காஃபி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் ஹீரோயினை காஃபி குடிக்கிறதுக்காக ரூம்குள்ள கூட்டிட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ அவரோட ரூம்ல இருக்காரு. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து டை கட்ட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்ன மேட்டர்னா அந்த ஓனர் தான் ஏற்கனவே சொன்னாரு இன்னைக்கு ராத்திரி மியூசியம்ல பார்ட்டி இருக்குன்னு, அதுக்கு தான் ஃப்ரெண்டு டை கட்டி விட சொல்லி ஹீரோ கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த டைம்ல ஹீரோக்கு திடீர்னு ஏதோ ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ண உடனே அப்படியா சூப்பர் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல இதை பார்த்த உடனே அந்த ஃப்ரெண்டுக்கும் புரிஞ்சிருது என்ன விஷயம்னு. ஆனா நமக்கு என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப அந்த ஃப்ரெண்டு என்ன ஏதாவது க்ளூ கிடைச்சிருச்சா அப்படின்னும் போது ஹீரோவும் ஆமான்னு சொல்றாரு. இதை பார்த்துட்டு ரெண்டு பேருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டு டே மச்சான் நான் எதுவும் உனக்கு க்ளூ கிடைக்குதுங்கிற சந்தோஷத்தினால சிரிக்கிறேன்னு நினைச்சுக்காத, இந்த விஷயத்தை மட்டும் நீ ஓனர் கிட்ட சொன்ன அவன் நம்மள என்னெல்லாம் சொல்லுவான்னு நான் யோசிச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன், சொன்னா புரிஞ்சுக்கடா, அதெல்லாம் வெறும் கட்டுக்காதரா, எத்தனை வருஷம் தான் நம்மளும் அதே தேடிக்கிட்டு இருக்குது, மூடிட்டு பார்ட்டி அட்டன் பண்ற வழியை பாரு அப்படின்னும் போது இங்க பாரு மச்சான் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க பார்ட்டியில நீ சமாளிச்சுக்க, இவன் ஏதோ பெரிய க்ளூ கிடைச்சிருக்கதா சொல்றான், அது என்னன்னு பார்த்துட்டு அடுத்த செகண்டே பார்ட்டியில வந்து நிப்பேன், கொஞ்ச நேரம் சமாளிச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப கட் பண்ணி அன்னைக்கு ராத்திரி மியூசியம்ல நடக்கிற பார்ட்டியில காட்டுறாங்க. அந்த இடத்துல ஓனர் அவரோட கம்பெனியை பத்தி ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்பதான் நமக்கே தெரிய வருது என்ன மேட்டர்னா ஹீரோ வேலை பாக்குறாரு இல்லையா இந்த கம்பெனி, இது என்ன மாதிரி கம்பெனினா இந்த பழங்கால பொருட்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிப்பாங்களே ஆர்கியாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இவங்க தண்ணிக்கு அடியில இருக்க பழங்கால பொருட்களை கண்டுபிடிக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனி. இப்ப அந்த ஓனர் இப்ப எங்க கம்பெனிக்கு கவர்மெண்ட் டெம்பரவரியா தான் ஃபண்டிங் கொடுத்திருக்காங்க, எங்களோட ஒர்க் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பெர்மனன்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க, ஆனா இன்னைக்கு நாங்க 700 வருஷ பழமையான ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காலையில ஒரு பொருளை கண்டுபிடிச்சாரு இல்லையா, அதை அந்த ஓனர் காட்டுறாரு. கவர்மெண்டே எங்களுக்கு ஃபண்டிங் கம்மியா கொடுத்தாலும் இன்னைக்கு நாங்க இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கோம், அதுக்கு முக்கிய காரணம் எங்க கம்பெனியோட பிரைவேட் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பணக்காரனை காட்டுறாரு. அவனை நாம பணக்காரனே கூப்பிட்டுப்போம். இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டினா ஹீரோக்கு ஒருத்தன் கால் பண்ணிருப்பான் இல்லையா, அவனுடைய இடத்துல ஹீரோ இருக்காரு. அங்க அவன் என்ன நண்பா ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி இருக்க, கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன் அப்படின்னும் போது நண்பனா ரெண்டு விஷயம், ஒன்னு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ரெண்டாவது க்ளூ கிடைச்சிருக்குன்னு சொன்னியே அதை காட்டுறதுன்னு சொல்லு, இல்லாட்டி நான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கேன், 1008 வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது சரிப்பா ஏன் இவ்வளவு கோவப்படுற இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில ஏதோ ஒரு பொருள் எடுத்து காமிக்கிறான். அது என்னன்னு நமக்கு காமிக்கல, ஆனா அதை ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஏய் எங்க இருந்து இதை கண்டுபிடிச்ச அப்படின்ட்டு அதை தொடலான்னு பார்க்கும்போது அவன் டக்குன்னு அதை எடுத்து வச்சுக்கிறான். இங்க பாரு நீ நானும் தான் ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்லிட்டல, காசை கொடுத்துட்டு பொருளை வாங்க அப்படின்னும் போது இப்ப இதை கேட்டுட்டு ரெண்டு பேருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இங்க பார்ட்டியில காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் டாக்டரும் கூட அந்த இடத்துல தான் இருக்காங்க. இப்ப அந்த ஓனர் பணக்காரனை கூட்டிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றான். அந்த இடத்துல ஹீரோயின் அந்த பணக்காரன் கிட்ட உங்களுக்கு ஏகப்பட்ட பிசினஸ் இருக்குல்ல, மாலிங்கிற நாட்டுல கூட பிசினஸ் பண்றீங்க தானே, எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, மாலிங்கிற நாட்டுல ஒரு நோய் வேகமா பரவிட்டு இருக்கு, நாங்க அதை போய் செக் பண்ணியே ஆகணும், சோ அந்த நாட்டுக்கு நாங்க போகணும், உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்கும்போது ஏமா இருமா நீ எந்த நாட்டை பத்தி பேசுறன்னு உனக்கு தெரியுதா, மாலிங்கிற நாட்டை ஒரு கர்னல் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான், சுத்த சர்வாதிகாரி, அந்த மாலிங்கிற நாட்டுல பாதி அவனோட கண்ட்ரோல்ல இருக்கு, மீதி யாரு கண்ட்ரோல்லயுமே இல்ல, அங்க போறது எவ்வளவு ஆபத்தான விஷயம் தெரியுமா அப்படின்னு அந்த பணக்காரன் சொல்லும் போது உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லும் போது சரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்ட்டு அந்த பணக்காரர் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப ஹீரோயினும் அந்த டாக்டரும் அந்த பார்ட்டில இருந்து கிளம்புறாங்க. அந்த சைடு பார்த்தா அதே டைம்ல நம்ம ஹீரோ அந்த பார்ட்டிக்கு ஓடி வந்துகிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ அந்த கம்பெனி ஓனர் கிட்ட ஓனர் பல வருஷத்துக்கு முன்னாடி அதாவது சிவில் வார்க்கும் முன்னாடி அமெரிக்கால ஏகப்பட்ட தங்க காயின்ஸ் செஞ்சதா கட்டுக்கதை இருந்துச்சு, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு கேட்கும்போது அந்த ஓனர் செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. ஏண்டா ஆப்பிரிக்காக்கு வந்தாலே இந்த டாபிக் தான் எடுப்பியாடா அப்படின்னும் போது ஓனர் சொல்றத கேளுங்க, உங்களுக்கு அந்த கதை ஞாபகம் இருக்கா, சரி அதை நானே திரும்பியும் சொல்றேன், 150 வருஷத்துக்கு முன்னாடி சிவில் வாரோட டைம்ல ஏகப்பட்ட தங்க காயின்ஸ் அமெரிக்கால செஞ்சிருக்காங்க, அது எல்லாமே அந்த வார்ல இருந்த ஒரு முக்கியமான கேப்டனோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு, அந்த கேப்டன் அவர்கிட்ட இருந்த தங்க காயின்ஸ் எல்லாத்தையுமே அவருடைய போர் கப்பல்ல ஏத்தி வச்சிருந்தாரு, அந்த காயின்ஸ் இருக்குங்கிறத நிரூபிக்க அந்த காயின்ஸ்ல இருந்து ஒரு 4 சாம்பிள் காயின் அந்த கேப்டன் அவருக்கு நம்பிக்கையான 4 சோல்ஜர்ஸ் கிட்ட கொடுத்து
இருந்தாரு. அந்த 4 காயின்ஸே அமெரிக்கால கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த கேப்டனும் சரி, கூட இருந்த சோல்ஜர்ஸும் சரி, அந்த போர் கப்பலும் சரி என்ன ஆச்சுனே தெரியல. சோ எல்லாமே கட்டுக்கதையா போயிடுச்சு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த சைடு ஓனர் ஹீரோவை நிறுத்தி, இங்க பாரு, அந்த கதை எனக்கும் தெரியும், ஆனா அது எல்லாமே கட்டுக்கதைடா, சொன்னா புரிஞ்சுக்க. அவ்வளவு தங்க காயின்ஸ் செஞ்சதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே நமக்கு கிடைக்கல. மொத்தமா கண்டுபிடிச்சிருக்கதே 4 சாம்பிள் காயின்ஸ் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவில் வார் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி தங்க காயின்ஸ் செய்யலாம் பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த தங்க காயின்ஸ் செய்யறதுக்கு முன்னாடி அதோட 4 சாம்பிள் காயின்ஸ் அந்த கேப்டன் ரெடி பண்ணி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் நீ சொன்ன இந்த கதையெல்லாம். அந்த கேப்டன் அவருக்கு நம்பிக்கையான 4 சோல்ஜர்ஸ் கிட்ட அந்த 4 சாம்பிள் காயின்ஸ் கொடுத்தது. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கப்புறம் சிவில் வார் ஸ்டார்ட் ஆயிருக்கணும், வார் நடந்திருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கேப்டன் அவருடைய போர் கப்பல் எல்லாமே காணாம போயிருக்கணும். ஆனா நீ சொல்ற மாதிரி அந்த தங்க காயின்ஸ் இருந்ததுக்கான எவிடன்ஸே இல்ல. அதை செய்யறதுக்கு முன்னாடியே போர் ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கணும். அதனாலதான் உங்களால அதை செய்ய முடியல. சோ சொன்னா புரிஞ்சுக்க, நீ நினைக்கிறது எல்லாமே கட்டுக்கதை தான். யோசிச்சு பாரு, நமக்கு கையில கிடைச்சிருக்கிறது மொத்தமா 4 சாம்பிள் காயின்ஸ் தான். அப்படி ஒருவேளை நீ சொல்ற மாதிரி உண்மையிலே அந்த தங்க காயின்ஸ் எல்லாத்தையுமே அந்த கேப்டன் செஞ்சு அவருடைய கப்பல்ல அதை வச்சிருந்து காணாம போயிருந்தாலும் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு காயினாவது எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கணும்ல. ஏன் கிடைக்கல? ஏன்னா அந்த தங்க காயின்ஸ்னு எதுவுமே இல்லடா, சொன்னா புரிஞ்சுக்க அப்படின்னு ஓனர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ அவருடைய பாக்கெட்ல இருந்து ஒரு காயின் எடுத்து காட்டுறாரு. என்னன்னு பார்த்தா ஹீரோ சொன்னார் இல்லையா, அந்த கேப்டனுடைய புதையல், அதுல இருக்க ஒரு காயின் தான் அது. இதை பார்த்துட்டு அந்த ஓனர், டேய் எங்க இருந்து அதை கண்டுபிடிச்ச அப்படின்ட்டு கேட்கும்போது, இங்க பாருங்க ஓனர், சொல்றத நல்லா கேளுங்க, இது நம்ம ஊர்ல செஞ்ச காயின், அதுவும் அமெரிக்கால கண்டுபிடிச்ச 4 சாம்பிள் காயின்ஸ் மாதிரியே இருக்கு பாருங்க. ஆனா இதை எங்க தெரியுமா கண்டுபிடிச்சிருக்காங்க? மாலி நாட்டுக்கு பக்கத்துல நயக்ரா ரிவர்ல இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க பாருங்க, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணுங்க, உங்களோட போட்டை என்கிட்ட கொடுங்க. 3 நாள் டைம். அந்த 3 நாளுக்குள்ள நான் கண்டுபிடிக்கலனா இதுக்கப்புறம் இந்த டாபிக்கை பத்தி என் லைஃப்லயே நான் பேச மாட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம தேடும் போதெல்லாம் என்கிட்ட எந்த ஒரு க்ளூவுமே இல்ல. அந்த 4 சாம்பிள் காயின்ஸ் மட்டும் தான் மைண்ட்ல இருந்துச்சு. ஆனா இப்ப 5ஆவதா ஒன்னு கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு என்ன நம்புங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும்போது, சரி ஓகேடா, உனக்கு 3 நாள் டைம். 3 நாளுக்குள்ள நீ அதை கண்டுபிடிக்கலனா என் கப்பல் எடுத்து திரும்ப வந்துடணும், சரியா? பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் அங்க இருந்து போயிட்டாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு இன்னமும் இந்த விஷயம் தெளிவா புரியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா நடுவுல இன்னொரு தடவை ஒரு கான்வர்சேஷன் வரும், அந்த இடத்துல நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோவும் அவருடைய டீமும் கிளம்ப போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஹீரோயினும் அந்த டாக்டரும் நிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஹீரோ, ஓ நீங்க தான் அந்த பணக்காரர் சொன்ன ஆளா அப்படின்ட்டு சொல்றாரு. என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, நேத்து ஹீரோயின் கேட்டிருப்பாங்க இல்லையா அந்த பணக்காரன் கிட்ட, மாலிக்கு போறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஹீரோ வேலை பார்க்குற கம்பெனியோட ஓனர் ஹீரோ நயக்ரா ரிவருக்கு போற விஷயத்த சொல்லியிருப்பாரு போல இருக்கு. சோ அந்த பணக்காரன் ஹீரோ கிட்ட ஹீரோயினுக்கு லிஃப்ட் தர சொல்லி அனுப்பி வச்சிருக்கான். என்ன மேட்டர்னா, ஹீரோ வேலை பார்க்குற கம்பெனிக்கு ஃபண்டிங் பண்றதே அந்த பணக்காரன் தானே. இப்ப ஹீரோ, எதுக்காக நீங்க நயக்ரா நதி பக்கத்துல போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா நாங்க நயக்ரா நதிக்கே போல, மாலி நாட்டுக்கு தான் போகணும் அப்படின்னும் போது ஹீரோ உடனே டென்ஷன் ஆகுறாரு. அந்த மாலிங்கிற நாட்டை ஆட்சி செய்யறது ஒரு சர்வாதிகாரி. இந்த விஷயம் எல்லாமே ஹீரோக்கு தெரியும். சோ இதை கேட்ட உடனே ஹீரோ, ஏங்க என்ன விளையாடுறீங்களா, எங்களால உங்களை கூட்டு போக முடியாது, உங்க உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்ட்டுலாம் ஹீரோ சொல்லும்போது, இங்க பாருங்க, மாலிங்கிற நாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நாட்டுல இருக்க மக்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுனே தெரியல. அங்க என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய் பரவிட்டு இருக்கு. அங்க உள்ள மக்களை வேற நோயில இருந்து நாங்க காப்பாத்தி ஆகணும். சோ தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லும்போது, சரி பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒத்துக்கிறாரு. என்ன மேட்டர் தான், ஹீரோக்கு லைட்டா ஹீரோயினை பிடிச்சிருக்கு. இப்ப ஒரு நாள் முழுக்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி ஹீரோயின் ஹீரோ கிட்ட, உங்க ஃப்ரெண்டு உங்க தேடலை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டா அப்படின்ட்டு சொல்லும்போது, சொல்லிடுச்சா அந்த பண்ணாட, சரி விடுங்க நானே முழுசா திரும்ப தெளிவா சொல்றேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தவங்க யாருக்காவது அந்த பிளாஷ்பேக் புரியலனா இப்ப தெளிவா சொல்றேன் கேட்டுக்கங்க. என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, 1865ல சிவில் வார் ஒன்னு நடந்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த வார்ல ஒரு கேப்டனை பார்த்தோம் இல்லையா, அவனோட தலைமையில ஏகப்பட்ட தங்க காயின்ஸ் செய்யறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. சோ அந்த காயின்ஸ் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிளா 4 காயின் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு 4 தங்க காயினை செஞ்சு அந்த கேப்டனுக்கு நம்பிக்கையான ஒரு 4 சோல்ஜர்ஸ் கிட்ட அந்த கேப்டன் அந்த காயின்ஸ் கொடுத்திருக்கான். அந்த 4 காயின்ஸ் மட்டும் தான் நம்ம நாட்டுல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த கேப்டன் சாம்பிள் காயின்ஸ் செஞ்சதுக்கு அப்புறம் உண்மையிலே ஏகப்பட்ட தங்க காயின்ஸ் செஞ்சாரா இல்லையான்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா அந்த டைம்ல வார் போயிட்டு இருந்துச்சு இல்லையா. அதே சமயம் அந்த போரோட கடைசி நாளுக்கு அப்புறம் அந்த கேப்டனும் சரி அவருடைய கப்பலும் சரி எங்க போச்சுனே தெரியல. நம்ம நாட்டுல கண்டுபிடிச்சது வெறும் அந்த 4 சாம்பிள் காயின்ஸ் மட்டும் தான். சோ எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அந்த கேப்டன் வெறும் 4 சாம்பிள தான் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு தங்கத்தையும் பண்ணல. அவர் பண்றதுக்குள்ள போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போரும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசி நாள்ல அந்த கேப்டன் அந்த போர் கப்பலோட காணாம போயிட்டாரு. இப்படிதான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கேப்டன் எல்லா தங்க காசையும் செஞ்சிருப்பாருங்கிற அந்த கட்டுக்கதையை நான் நம்பினேன். அதை நம்பி பல வருஷங்களா அந்த போர் கப்பலையும் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு நாங்களும் தேடுறதை விட்டுட்டோம். ஆனா இப்ப 3 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அதுதான் நான் ஓனர் கிட்ட காட்டின அந்த காயின். அந்த கேப்டன் அவரோட போர் கப்பல்ல பாக்ஸஸா சேர்த்து வச்சிருந்த தங்க காயின்ஸ்ல இதுவும் ஒண்ணு. இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ நயக்ரா ரிவர்ல இருந்து கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அவனை பாக்குறதுக்காக தான் நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும்போது, ஹீரோயின் ஹீரோவை பேனு பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ, புரியுது, அமெரிக்கால தொலைஞ்சு போன போர் கப்பல் எப்படி ஆப்பிரிக்கால கிடைக்கும், அதானே உங்க மைண்ட்ல ஓடுது. நாங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அப்புறமா தான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அமெரிக்கால சிவில் வாரோட கடைசி நாள்ல 1865 அன்னைக்கு அந்த கப்பல் காணாம போச்சு. இங்க ஆப்பிரிக்கால 1866, அதாவது அந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் இங்க கப்பல்ல வேலை பார்த்தவங்க எல்லாருமே இரும்பால செய்யப்பட்ட ஒரு பெரிய கப்பலை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பா அந்த போர் கப்பலா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் பல வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இந்த காயின் மூலியமா தான் நான் யோசிச்சது கரெக்ட்னு எனக்கே புரிய வந்திருக்கு. அமெரிக்கால தொலைச்ச கப்பலை எதுக்குடா ஆப்பிரிக்கா
ஆப்பிரிக்காக்கு அவன் கொண்டு வந்திருக்கணும் தானே யோசிக்கிறீங்க. அதே கேள்விதான் எனக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு தான் நான் பதில் கண்டுபிடிக்கணும். இதுக்காக அமெரிக்கால இருந்த போர்க்கப்பலை ஆப்பிரிக்காக்கு கொண்டு வந்தாங்க. யாரு கொண்டு வந்தா? இல்ல கடலோட போக்குல ஆப்பிரிக்காக்கு அந்த கப்பல் வந்துருச்சா? இது எல்லாத்துக்குமே நான் பதில் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல ஹீரோயின் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கும் என்ன விஷயம்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ அடுத்த நாள் இவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல ஹீரோயினை டிராப் பண்ணிட்டு சரி ஓகே நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோமா அப்படின்ட்டு கடலை போட ட்ரை பண்ண ஹீரோயினுக்கும் புரியுது. சரி டைம் இருந்தா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த டாக்டர் கூட அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் வந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த காயினை யாரோ கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அவனோட வீட்டுக்கு ஹீரோவும் ஃப்ரெண்டும் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது அந்த காயினை கண்டுபிடிச்சவன் எப்பயோ செத்துட்டானா. இப்ப ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டும் ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு அடுத்து என்ன பண்றதுனே தெரியல. பின்ன வந்து அந்த காயினை கண்டுபிடிச்சவன் கிட்ட பேசினா ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆனா அவன் தான் செத்துட்டானே. இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஃப்ரெண்டு வச்சான் பேசாம ஊருக்கு கிளம்பிடுவோம்டா, வேற வழி இல்ல என்ன பண்றது அப்படின்ட்டு சொல்லும் போது பின்னாடி இந்த மாஸ்க்ல இருந்து பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்க சவுண்ட் கேக்குது. இந்த பள்ளி வாசல்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்க சவுண்ட் கேக்குது. இத ஹீரோ கேட்ட உடனே ஹீரோக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்துருச்சு போல இருக்கு. டேய் மச்சான் அடுத்த லீடு கிடைச்சிருச்சு, நீ போய் போட்ல கண்ணாடி கூட வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போறாரு. இப்ப ஹீரோ நேரா அந்த மாஸ்க்குள்ள தான் போறாரு. அங்க இருக்க முக்கியமான ஒருத்தர் கிட்ட போயிட்டு ஹீரோ ஹெல்ப் கேக்குறாரு. அந்த முக்கியமான ஒருத்தரும் ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போக எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்ச கப்பலை நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவர் கேட்கும்போது அது ஒரு 150 வருஷம் இருக்கும். 150ன்னு சொல்ல முடியாது, அது ஒரு 155 வருஷம் இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல உள்ள போய் அங்க உள்ள ஸ்க்ரோல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன மேட்டர்னா அந்த பெரிய மாஸ்க்ல இதுக்கு முன்னாடி அங்க நடந்த எல்லா முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இங்க கோயில்ல எல்லாம் கல்வெட்டு இருக்கும் இல்லையா, இப்ப அவர் 150 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஸ்க்ரோலை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க அவர் அதை பார்த்துட்டு 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இரும்பால செய்யப்பட்ட கருப்பு கப்பல் இந்த மாலி நாட்டுக்குள்ள நயகரா நதி வழியா வந்துச்சு. அதை பார்த்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த கப்பலை பார்த்த கொஞ்ச நாள்லயே எங்க ஊர்ல 30 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பல் அந்த நயகரா நதி வழியாவே போயிடுச்சு. அந்த கப்பலை நாங்க எல்லாருமே நாங்க பண்ண பாவத்துக்காக அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த சாபமா நினைச்சோம். இது எல்லாத்தையும் அவர் படிச்சு காமிச்சிட்டு தயவு செஞ்சு அந்த கப்பலை தேடி திரும்ப போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப ஹீரோ நேரா கப்பலுக்கு வந்துடுறாரு. அங்க கப்பல்ல ஃப்ரெண்டும் கூடவே அந்த கண்ணாடியும் இருக்கான். ஆக்சுவலா கண்ணாடின்னு கூப்பிடுறதுனால பாடி ஷேமிங் பண்றதெல்லாம் நினைச்சுக்காதீங்க, நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு, சோ புரியணுங்கிறதுக்காக தான் அப்படி சொல்றேன். சரி ஓகே. இப்ப ஹீரோ க்ளூ கிடைச்சிருச்சுன்னு சொல்லி போட்டை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காரு. இப்ப கப்பல்னா ஹீரோவும் அவருடைய டீமும் நயகரா வழியா போயிட்டு இருக்காங்க. கூடவே பின்னாடி ஒரு ரோப்ல மெட்டல் டிடெக்டரும் இருக்கு. இதுதான் ஹீரோ கண்டுபிடிச்ச க்ளூ. அந்த மாஸ்க்ல சொல்லிருப்பாரு இல்லையா அந்த கப்பல் அந்த நதி வழியாவே போயிடுச்சுன்னு. சோ ஹீரோ அந்த வழியா மெட்டல் டிடெக்டரை வச்சு தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த தண்ணி கடியில எதுவும் புதஞ்சிருந்தா இதை கண்டுபிடிச்சிரும். இப்படி இவங்க போயிட்டு இருக்க போது திடீர்னு உங்களுடைய டிடெக்டர் எதையோ ஃபைண்ட் பண்ணுது. இப்ப ஹீரோ அது என்னன்னு வந்து பாக்குறாரு. அது பார்த்தா ஒரு மிசைல்ல கூடவே சிவப்பு கலர்ல என்னமோ ஒட்டிட்டு இருக்கு. அதை ஹீரோ பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இது ரெட் ஆல்கையாச்சே, இதுக்கு சான்ஸே இல்லையே, இந்த நதி முழுக்க இருக்கிறது நல்ல தண்ணி தான், எப்படி இரும்ப சுத்தி ஆல்கை ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது அங்க உள்ள எல்லாருக்குமே இதே டவுட் தான். இப்ப கண்ணாடியா அதுல இருந்து கொஞ்சம் சாம்பிள் எடுத்து வச்சுக்கிறான். இப்ப கட் பண்ணி மாலில அந்த பணக்காரனை காட்டுறாங்க. பணக்காரனும் இங்கதான் இருக்கான் போல இருக்கு. அவன் நேரா ஒரு இடத்துக்குள்ள போறான். அது யாரோட இடம்னு பார்த்தா அந்த பணக்காரன் மாலியோட பாதிய ஒரு ஜெனரல் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னான் இல்லையா ஒரு சர்வாதிகாரி, அவனோட இடத்துக்கு தான் இந்த பணக்காரன் போயிருக்கான். என்னன்னு பார்த்தா இந்த பணக்காரனும் இந்த சர்வாதிகாரியும் பிசினஸ் பார்ட்னர்ஸ். இப்ப அந்த பணக்காரன் சாப்பிட்டு இருக்கும் போது மாலிக்குள்ள 2 டாக்டர்ஸ் வந்திருக்காங்க, ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணு, இங்க ஏதோ ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லும் போது இதை கேட்டோடனே அந்த ஜெனரல் அவனை நம்ம வில்லனே கூப்பிட்டுப்போம். இதை கேட்டோடனே வில்ல சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப கட் பண்ணி இந்த சைடு ஹீரோட டீமை தான் காட்டுறாங்க. அவங்க கப்பல்ல இருந்தாங்க இல்லையா அந்த இடத்துக்கு இப்ப நிறைய கப்பல் வருது. அவனுங்க யாருன்னு பார்த்தா வில்லனுடைய சோல்ஜர்ஸ். அவனுங்க இப்ப இங்க வந்துட்டு அந்த 2 டாக்டர்ஸ் எங்க இருக்காங்க அப்படின்ட்டு கேட்கும்போது அதான் அந்த பணக்காரன் சொல்லியிருப்பான் இல்லையா 2 டாக்டர்ஸை பத்தி. ஆக்சுவலா அந்த பணக்காரன் யாரை பத்தி சொல்லியிருப்பானா நம்ம ஹீரோயினையும் கூடவே இருந்த இன்னொரு டாக்டரை பத்தி சொல்லியிருப்பான். ஆனா இந்த குரூப் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம ஹீரோ தான் அந்த டாக்டர்ஸ் நினைச்சுக்கிட்டு உங்க குரூப்ல ஒரு பொண்ணு இருக்குமே அவங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட டீம் அரெஸ்ட் பண்ணலாம்னு பார்க்கும்போது ஹீரோ உஷாரா போட்டை ஓட்ட ஆரம்பிச்சிடுறாரு. பின்னாடியே அவனுங்களும் சேஸ் பண்ணிட்டு வராங்க. இங்க ஒரு பெரிய சேசிங் சீன் இருக்கு. சேசிங்கோட கடைசியில என்ன ஆகுதுன்னா ஹீரோவும் அவருடைய டீமும் மாட்டிக்கிற அளவுக்கு போயிடுது. இந்த சைடு நம்ம ஓனர் வேற லைன்ல தான் இருக்கான். அந்த டைம்ல சரியா ஹீரோ மச்சான் மஸ்கோ தல்வாக்கு ரெடி பண்ணு அப்படின்னும் போது அந்த சைடு ஃப்ரெண்டும் வேகமா கன்ஃபார்மாடா மச்சான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கப்பலுக்குள்ள போய் என்னத்தையும் தேடிட்டு இருக்கான். இந்த சைடு ஓனர் வேற இது எல்லாத்தையும் கேட்டுட்டு மஸ்கோ தல்வாவா டேய் வேணாடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. இங்க இந்த கண்ணாடிக்கும் ஹீரோட ஃப்ரெண்டு என்ன பண்ண போறானே புரியல. இப்ப இந்த ஃப்ரெண்டு நேரா வந்து அந்த கப்பலுடைய பெட்ரோல் டியூபை கட் பண்ணிட்டு பக்கத்திலேயே ஒரு சிகரெட்டை பத்த வச்சிடறான். இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த பெட்ரோல் சிகரெட்ல பட போகுது. அந்த டைம்ல சரியா இவங்க எல்லாரும் கப்பல்ல இருந்து குதிச்சிடுறானுங்க. அங்க பின்னாடி துரத்திட்டு வந்த கப்பலும் இந்த கப்பலுக்கு பக்கத்துல வந்துருச்சு. கரெக்டா அந்த கப்பல் வெடிக்க அங்க பக்கத்துல வில்லனுடைய சோல்ஜர்ஸ் எல்லாருமே செத்து போயிடுறானுங்க. இந்த சைடு இந்த சவுண்டை கேட்ட ஓனர் கன்ஃபார்மா அதை பண்ணிட்டானுங்க, என் கப்பல் போச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு.
இப்ப ஹீரோ அந்த ஃப்ரெண்டு கண்ணாடி 3 பேருமே பக்கத்துல உள்ள ஒரு கைவிடப்பட்ட இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோ, இங்க பாடுறா கண்ணாடி, இன்னைக்கு ராத்திரிக்கு நீங்க இருந்து கிளம்பு, மாலியோட பார்டர்ல செக்கிங் கம்மியா தான் இருக்கும், சோ நீ அது வழியா தப்பிச்சு போயிடு, அந்த சைடு தான் நம்ம ஓனர் இருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லு அப்படின்ட்டு சொல்ல அந்த கண்ணாடிக்கு ஃபர்ஸ்ட் பயமா தான் இருக்கு, இருந்தாலும் சரி போறேன்னு சொல்லிடுறான். இப்ப அந்த ஃப்ரெண்டு கிட்ட, மச்சான் டெக்ஸஸ்ல நம்ம ஒரு விஷயம் பண்ணோம் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒட்டகம் ஓட்டுறேங்கிற பேர்ல ஒட்டகத்துக்கிட்ட கடி வாங்கினேன், அதுக்கப்புறம் திரும்ப ஒட்டகத்து மேல ஏறவே மாட்டேன்னு சத்தியம் கூட பண்ணேன், நல்லா ஞாபகம் இருக்கே ஏன் மச்சான் அப்படின்னு கேட்கும்போது, கற்பனா ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டும் ஒட்டகத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அடா பாவி, இதுக்குதான் கேட்டியாடா, சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒட்டகத்துல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு ஹீரோயினையும் அந்த டாக்டரையும் காட்டா அவங்க 2 பேருமே செக் பண்றதுக்காக ஒரு கிராமத்துக்குள்ள வந்திருக்காங்க. அங்க போயிட்டு ஹீரோயின், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கத்திக்கிட்டே உள்ள போனா உள்ளுக்குள்ள யாருமே இல்ல, இடமே அமைதியா இருக்கு. இப்ப ஹீரோயின் கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ள போனா அங்க எல்லாருமே செத்து போய் கிடக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த கிராமத்துல உள்ள எல்லாருமே இந்த நோய் தான் வந்திருக்கு. இப்ப அடுத்த நாள் ஹீரோயினும் அந்த டாக்டரும் அந்த கிராமத்துல இருக்க இடத்த ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கு. அத ஹீரோயின் பார்த்துட்டு, இந்த கிணறு ரீசெண்டா தான் மண்ணை போட்டு மூடி இருக்காங்க, தோணுனா என்னமோ தண்ணி வரும், இந்த கிராமத்து மக்கள் இந்த கிணத்துல இருந்து வர்ற தண்ணினாலதான் அவங்களுக்கு அந்த நோய் வருதுங்கிறத கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க, அதனாலதான் இப்படி மூடி வச்சிருந்திருக்காங்க. சோ உள்ள போயிட்டு அந்த தண்ணியோட சாம்பிள்ஸ் கொஞ்சம் எடுத்தா இந்த நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல, இப்ப ஹீரோயின் கயிறை போட்டுட்டு உள்ள இறங்குறாங்க. வெளியில அந்த டாக்டரும் கூடவே அவங்களை இங்க கூட்டிட்டு வந்த ஒரு டிரைவரும் இருக்காரு. இப்ப ஹீரோயின் உள்ள போய் மண்ணை தோண்டி கொஞ்சம் தண்ணி சாம்பிள் எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த டைம்ல திடீர்னு ஏதோ ஒரு கார் வர்ற சவுண்ட் ஹீரோயின் கேக்குது. இப்ப அந்த டாக்டர், யாரோ இங்க வந்திருக்காங்க, நான் யாருன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் போக, திடீர்னு பார்த்தா மேல ஒரே கன் சவுண்டா கேக்குது. ஹீரோயின்க்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே புரியல. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு வில்லனோட ஆளுங்களும் கூடவே வில்லனும் ஹெலிகாப்டர்ல வந்துட்டான். அங்க இவங்களை கூட்டிட்டு வந்த டிரைவரை கொன்னுட்டாங்க. அந்த இடத்துக்கு இப்ப ஃப்ரெண்டும் ஹீரோவும் வந்துட்டாங்க. அவங்க தூரத்துல இருந்து என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்க, அந்த இடத்துல வில்லன் அந்த டாக்டர் கிட்ட, உன் கூட வந்த இன்னொரு ஆள் எங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, அவனதான் கொண்டுட்டீங்களே டா பக்கத்துல இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரை காட்டுறாரு. இதை பார்த்த உடனே வில்லன் டென்ஷன் ஆகி, உன் கூட வந்தது ஒரு பொண்ணு, அப்ப கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு நீ சொல்ல மாட்டேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அந்த இடத்துல வில்லன் கொன்னுறான். இப்ப வில்லன் அவரோட ஆளுங்க கிட்ட, டேய் அந்த பொண்ணு பக்கத்துல தான் எங்கேயாவது இருக்கணும், தேடி கண்டுபிடிச்சு கொன்னதுக்கு அப்புறம் திரும்ப வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் அங்க இருந்து போயிடுறான். இப்ப இந்த சைடு இந்த சோல்ஜர்ஸ் அந்த கிராமத்தை முழுசா தேடிட்டு இருக்காங்க. அந்த கிணத்தையும் அவனுங்க பாத்துறானுங்க. இப்ப உள்ள பார்த்தா ஹீரோயின் இருக்கிறது தெரியல. என்ன மேட்டர்னா அந்த கிணறு ஒரு மாதிரி எம்டியா இருக்கு, கூடவே வெறும் கயிறு மட்டும் தான் போட்டுருக்கு. இதை பார்த்த உடனே அந்த சோல்ஜர் சந்தேகப்பட்டு கிணத்துக்குள்ள சுடலான்னு பாக்குறான். அந்த டைம்ல சரியா பின்னாடி நம்ம ஃப்ரெண்டும் ஹீரோவும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க உள்ள எல்லாரையுமே கொன்னுடுறாங்க. ஆனா திடீர்னு ஒருத்தன் ஹீரோவை கன் பாயிண்ட்ல நிறுத்திடுறான். இப்ப ஹீரோ அவன் சுடலான்னு பார்க்கும்போது பின்னாடி அவனை யாரோ சுட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கயிறு வழியா மேல வந்துட்டாங்க போல இருக்கு. இப்ப ஹீரோ, ஹீரோயின், ஃப்ரெண்டு 3 பேரும் அங்க இருந்து கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு கட் பண்ணி வில்லனை காட்டினா வில்லன் செம கோவத்துல இருக்கான். இந்த சைடு நம்ம டீம் கார்ல போயிட்டு இருக்கும் போது நடு பள்ளத்தாக்குல ஹீரோ வண்டியை நிறுத்திடுறாரு. மத்தவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இப்ப ஹீரோ, இங்க பாருங்க கையை தூக்கிட்டு இறங்கி நடங்க அப்படின்ட்டு சொல்ல, ஹீரோ சொல்ற மாதிரியே ஹீரோயினும் ஃப்ரெண்டும் பண்றாங்க. என்ன மேட்டர்னு பார்த்தா இவங்க பண்ற எல்லாத்தையுமே பள்ளத்தாக்குக்கு மேல இருந்து நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியல. இப்ப இறங்கி வந்தா ஒரு ஊரே வருது. அவங்க எல்லாரும் இறங்கி வந்து நம்ம டீம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே நம்ம பசங்களை கூட்டிட்டு போனா அங்க பார்த்தா யாருக்கும் தெரியாம ஒரு பெரிய ஊரே இருக்கு. இப்ப நம்ம பசங்க 3 பேரையுமே ஒருத்தர் முன்னாடி போய் நிறுத்துறாங்க. அவன் யாருன்னு பார்த்தா அந்த ஊரோட தலைவன். இப்ப ஹீரோயின் அந்த ஊர் தலைவன் கிட்ட, இந்த நாடு முழுக்க ஒரு கொடூரமான நோய் பரவிட்டு இருக்கு, அந்த மக்களை செக் பண்ணி அவங்களோட உயிரை காப்பாற்ற ட்ரை பண்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்லும்போது, இதை கேட்ட உடனே அந்த ஊர் தலைவன் இவங்க 3 பேரையும் வேகமா ஒரு இடத்துக்குள்ள கூட்டிட்டு போறான். அந்த இடத்துல எல்லாருமே மயங்கி போயிருக்காங்க. இப்ப ஹீரோயின் அவங்களோட கண்ணை திறந்து பார்த்தா எல்லாருக்குமே ஹீரோயின் பார்த்தா அதே நோய் தான் இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் அந்த கிணத்துல இருந்து எடுத்த தண்ணியை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த ஃப்ரெண்டு வேற அங்க உள்ள சின்ன பசங்க கூட விளையாண்டுகிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு வேகமா ஹீரோ கிட்ட ஓட்டுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு, இங்க பரவுறது ஒன்னும் நோய் இல்ல அப்படின்ட்டு சொல்லும்போது ஹீரோக்கு எதுவுமே புரியல. இங்க பாரு, இது ஒன்னும் நோய் இல்ல, தண்ணியில யாரோ விஷத்தை கலந்துருக்காங்க, டாக்ஸின் இவங்க யூஸ் பண்ற தண்ணியில கலந்துருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லும்போது, கட் பண்ணா ஹீரோ இந்த எல்லா விஷயத்தையுமே ஊர் தலைவர் கிட்ட சொல்றாரு. இதை கேட்டுட்டு அவர், ரொம்ப தேங்க்ஸ், ஆனா நாளைக்கு காலையில நீங்க இங்க இருந்து கிளம்பி ஆகணும், நீங்க வந்த காருடைய டயர் மார்க்ஸ் அந்த வில்லனுடைய ஆளுங்க பாத்துட்டாங்க, என் கிராமத்து மக்களோட உயிர் தான் எனக்கு முக்கியம், சோ அவங்களுக்காக நீங்க இங்க இருந்து கிளம்பி தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லும்போது ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ அந்த ஊர் தலைவனோட காரை பார்த்துட்டு பயங்கரமா ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த கார் உலகத்திலேயே 7 தான் இருக்கு, இது எப்படி உங்ககிட்ட அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது, இதை நான் வில்லனுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த போது அவன் எனக்கு கிஃப்டா கொடுத்தது, ஒரு காலத்துல நானும் வில்லனுக்கு தான் வேலை பார்த்தேன், ஆனா அதுக்கப்புறம் அவனோட சர்வாதிகார ஆட்சி பிடிக்காம என் மக்களை கூட்டிட்டு நான் இங்க வந்துட்டேன் அப்படின்ட்டு அந்த தலைவன் சொல்றான். இப்ப இந்த சைடு ஃப்ரெண்டு சின்ன பசங்க கூட விளையாண்டுகிட்டு இருந்தா இல்லையா, அந்த பால் ஏதோ ஒரு குகைக்குள்ள உருண்டு போயிடுச்சு. ஃப்ரெண்டு வேகமா உள்ள போறான். அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஃப்ரெண்டு ஷாக் ஆகி வேகமா ஓடி வந்து ஹீரோவையும் ஹீரோயினையும் கூப்பிடுறான். இப்ப இவங்க எல்லாரும் அந்த குகைக்குள்ள தான் இருக்காங்க. அங்க எதை பார்த்து அந்த ஃப்ரெண்டு ஷாக் ஆனான்னு பார்த்தா அந்த குகையில பழங்கால பெயிண்டிங்ஸ் இருக்கு. அந்த பெயிண்டிங்ல ஹீரோ தேடி
ஏற்றின போர்க்கப்பலையும் வரைஞ்சிருக்காங்க. இதை பார்த்து தான் ஃப்ரெண்டு ஷாக் ஆயிருப்பான். அங்க பாரு, அந்த கப்பல் பாலைவனத்துக்கு நடுவுல இருக்க மாதிரி வரைஞ்சிருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகும்? என்ன கப்பல் பாலைவனத்துல டிராவல் பண்ணி வந்துச்சுன்னு சொல்ல போறியா அப்படின்ட்டு ஃப்ரெண்டு கேட்கும்போது ஹீரோ ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த பெயிண்டிங்கை படிச்சு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு, இந்த இடம் இப்பதான் பாலைவனம், ஒரு காலத்துல சோலைவனமா இருந்திருக்கு. இந்த இடங்கள்ல முக்காவாசி இடம் அந்த நயகரா நதியா தான் இருந்திருக்கு. இந்த வழியா தான் அந்த கப்பல் வந்திருக்கணும். ஆனா அதுக்கப்புறம் காலப்போக்கில் தண்ணி வத்துனதுனால அந்த கப்பலும் மண்ணுக்கு அடியில போயிருந்திருக்கு. இதுதான் அந்த ஊர் மக்களும் பார்த்து பெயிண்டிங்கா வரைஞ்சிருந்திருக்காங்க. அங்க பாரு, அந்த பெயிண்டிங்ல போட்டிருக்க படி பார்த்தா ஒரு பழங்கால கோட்டைக்கு பக்கத்துல தான் அந்த கப்பல் இருக்கணும். ஆனா அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் ஆனதுனால அந்த கப்பல் மண்ணுக்கு அடியில போயிடுச்சு அப்படின்ட்டு அந்த பெயிண்டிங்கை பார்த்து சொல்லும் போது, இப்ப என்ன அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டு அந்த கப்பலை கண்டுபிடிக்க போறோமா அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டு கேட்கும்போது, இதை கேட்டோன்னே ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு நிமிஷம், அண்டர் கிரவுண்டா? சரியா சொன்ன, சூப்பர்ரா அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும்போது ஃப்ரெண்டுக்கு எதுவுமே புரியல. இப்ப ஃப்ரெண்டு கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும், இங்க பாருங்க, உங்களுக்கு இன்னுமா புரியல? இவங்க குடிக்கிற தண்ணியில தான் விஷம் கலந்து இருக்கு. அந்த போர் கப்பல் மண்ணுக்கு அடியில இருக்கு இல்லையா, அதே மாதிரி அந்த மண்ணுக்கு அடியில தண்ணியும் இருக்கு. அந்த அண்டர் கிரவுண்ட் தண்ணியை தான் இந்த ஊர்ல இருக்க எல்லா மக்களும் குடிக்கிறாங்க. கூடவே அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும் போது, கூடவே இந்த ஊர்ல இருக்க கிணறுகள்லயும் அந்த அண்டர் கிரவுண்ட் தண்ணி தான் இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லி முடிக்கிறாங்க. நீ என்ன சொல்ல வரன்னு புரியுது. அந்த பெயிண்டிங்ல போட்டிருக்க ஏதோ ஒரு பழைய கோட்டைக்கு பக்கத்துல அண்டர் கிரவுண்ட்ல அந்த கப்பல் இருக்கு. கூடவே அதுக்கு பக்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இந்த ஊர் மக்கள் எல்லாரும் யூஸ் பண்ற அண்டர் கிரவுண்ட் வாட்டரோட சோர்ஸும் அங்கதான் இருக்கணும். சோ அதை நம்ம கண்டுபிடிச்சா அந்த டாக்ஸின் எங்க இருந்து வருதுங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப அவங்க என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு புரியலன்னா திரும்ப தெளிவா சொல்றேன், கேட்டுக்கங்க. அந்த பெயிண்டிங்ல ஒரு பழைய கோட்டையை போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துல தான் அந்த போர் கப்பல் இருக்குங்கிறத நம்ம பசங்க கண்டுபிடிச்சாங்க. அது மண்ணுக்கு அடியில புதஞ்சிருக்கு. அதே மண்ணுக்கு அடியில தான் அண்டர் கிரவுண்ட் வாட்டரும் இருக்கணும். அதுவும் எந்த தண்ணினா இந்த ஊர் மக்கள் எல்லாருமே குடிக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க இல்லையா, அந்த தண்ணியோட சோர்ஸ் அந்த இடத்துல தான் இருக்கணும். அதாவது அந்த இடத்துல மண்ணுக்கு அடியில இருந்து வர்ற தண்ணியை தான் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் குடிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்துக்கு பக்கத்துல இவங்க போயிட்டாங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள என்ன எப்படி டாக்ஸின் கலந்துச்சுங்கிற விஷயத்தை இவங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்ப நம்ம பசங்க 3 பேரும் ஒட்டகத்திலேயே அந்த பெயிண்டிங்ல போட்டிருந்த பழைய கோட்டைக்கு போயிட்டாங்க. அங்க போய் சுத்தி பார்த்தா பக்கத்துல ஏதோ ஒரு ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரி யாரோடதுன்னு பார்த்தா நம்ம பணக்காரன் இருக்கான் இல்லையா, அதான் ஹீரோவோட கம்பெனிக்கு ஃபண்டிங் கொடுக்குறானே அந்த பணக்காரனோட கம்பெனி தான் அது. இப்ப தூரத்துல ஒரு சவுண்ட் என்னன்னு பார்த்தா அந்த ஃபேக்டரிக்குள்ள போற மாதிரி ஒரு ட்ரெயின் செட்டப் இருக்கு. இதை நம்ம பசங்க பார்த்த உடனே அந்த ட்ரெயின் வழியா தான் ஃபேக்டரிக்குள்ள போக முடியும்னு சொல்லிட்டு வேகமா ஒட்டகத்துல போயிட்டு இருக்கும் போது அந்த ட்ரெயின்ல சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனா நம்ம பசங்க ஒட்டகத்திலேயே வேகமா போயிட்டு அந்த ட்ரெயின், ஏய் ஒட்டகம் ஓடுமா? அதுவே எனக்கு இப்பதான் தெரியும். நீங்களும் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பேக் டு ஸ்டோரி. யாரும் பாக்குறதுக்கு முன்னாடியே ட்ரெயின்குள்ள நம்ம பசங்க 3 பேரும் ஏறிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம கண்ணாடியை தான் காட்டுறாங்க. கண்ணாடி ஓனரோட இடத்துக்கு திரும்ப வந்துட்டான். இப்ப அவன் அங்க இருக்கும்போது அவனோட பாக்கெட்ல ஒரு சாம்பிள் பாக்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோ கூட இருக்கும்போது ஒரு ரெட் ஆல்கேயோட சாம்பிள் எடுத்திருப்பான்ல கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி, அதான் அது. இப்ப கண்ணாடி அந்த ரெட் ஆல்கேயை டெஸ்ட் பண்ணி பாக்குறான். அதோட டெஸ்ட் ரிசல்ட்டை பார்த்துட்டு செம ஷாக். வேகமா ஓனர் கிட்ட ஓடி வரும்போது, இங்க பாரு எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்ட்டு ஓனர் சொல்லும்போது கண்ணாடி டெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஓனர் கிட்ட கொடுக்குறான். இதை பார்த்துட்டு ஓனர், ஒரு நிமிஷம், வாய்ப்பே இல்லையே அப்படின்ட்டு ஓனர் ஷாக் ஆகுறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டா ஹீரோ, ஹீரோயின், ஃப்ரெண்டு 3 பேரும் ஃபேக்டரிக்குள்ள போயிட்டாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் புரியல. இப்ப ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அங்க இருக்கு பாரு கெமிக்கல் பாக்ஸஸ், அது அந்த மெஷின்குள்ள போயிட்டு காலியா வெளியே வருது. சோ அந்த கெமிக்கல்ஸை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல கீழே எம்டி கேன் எல்லாத்தையுமே வேற ஒரு சைடு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பசங்களும் அந்த ஆளை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அங்க பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு சில பேர் அடிமை மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தா ஹீரோ கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊர் தலைவன் ஒருத்தர் இருந்தா இல்லையா, இவங்க 3 பேருமே ஒரு கிராமத்துல இருந்திருப்பாங்களே, அந்த கிராமத்தோட மக்கள் தான் இவங்க. நிறைய பேர் செத்துட்டாங்கன்னு அந்த ஊர் தலைவன் நினைச்சிட்டு இருந்திருப்பான். ஆனா அவனுங்க எல்லாருமே அடிமை மாதிரி இந்த இடத்துல வேலை வாங்கிட்டு இருக்கானுங்க. இப்ப நம்ம பசங்க அங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த பணக்காரன் அவனோட ஆளுங்க கூட வந்துட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணி ஓனரையும் கண்ணாடியையும் காட்டுறாங்க. இப்ப அவங்க 2 பேருமே அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்த ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சார், மாலில அவங்க குடிக்கிற தண்ணியில ஒரு விஷம் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லும்போது, ஏன்பா அது ஆப்பிரிக்காவோட பிரச்சனைப்பா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லும்போது, சார் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, டேய் சொல்றா அப்படின்ட்டு ஓனர் சொல்லும்போது அந்த கண்ணாடி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க பாருங்க சார், இப்போதைக்கு அது மாலி நாட்டுல இருக்க நதியில மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சமா பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா அது பரவுறதுக்கு இவ்வளவு டைம் எடுக்கிறதுக்கு காரணம் அந்த ஆப்பிரிக்கால இருக்க தண்ணி எல்லாமே நல்ல தண்ணி. அதனாலதான் இந்த ஆல்கையால வேகமா மல்டிப்ளை ஆக முடியல. ஆனா இது மட்டும் உப்பு தண்ணியில இருந்துச்சுன்னா வேகமா பரவிடும். அதாவது இந்த விஷம் கடல்ல தொட்டுருச்சுன்னா மொத்த கடலுமே 6 மாசத்துல விஷமா மாறிடும். அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கால இருக்க அந்த ஒரு நாடு இல்ல, மொத்த உலகமும் மர்கையாதான் அப்படின்ட்டு அந்த கண்ணாடி சொல்லி முடிக்க அந்த கவர்மெண்ட் அபிஷியலுக்கு இன்னமும் இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சா இல்லையானே புரியல. இப்ப கட் பண்ணா இந்த சைடு பணக்கார வில்லன் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஹீரோவையும் அவனுடைய ஃப்ரெண்டையும் உங்ககிட்ட அனுப்பி வச்சிருக்கேன், ஆனா நடந்த ஷூட் அவுட்ல அந்த பொண்ணு செத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இந்த சைடு ஹீரோவையும் அந்த ஃப்ரெண்டையும் வில்லனோட ஆளுங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பணக்காரன் சொன்ன மாதிரி ஹீரோயின் செத்துட்டாங்களோன்னு பார்த்தா அந்த ஹீரோயினை அவன் ரூம்ல வச்சிருக்கான். இப்ப அந்த இடத்துல ஹீரோயின் கிட்ட, உன் உயிரையே காப்பாத்திட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டரியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, இந்த உலகத்துக்கு நாங்க ஒரு நல்லது பண்ணிட்டு இருக்கோம், உனக்கு புரியுதா இல்லையா? சிம்பிளாவே சொல்றேன்னு, இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு மிரருக்கு சேஃப்டி கோட்டிங் கிரியேட் பண்ணணும்னா ஏகப்பட்ட வேஸ்ட் வரும். அந்த குப்பை எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்றதுக்கே தனியா செலவாகும். ஆனா இந்த ஃபேக்டரியில நாங்க என்ன பண்ணுவோம்னா சோலார் பேனலை வச்சு சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி இங்க உள்ள
குப்பைகள் எல்லாத்தையுமே நாங்க எரிச்சிருவோம். சோ அந்த வேஸ்ட் ஸ்டோர் பண்றதுக்கான செலவு எங்களுக்கு இல்ல. இதை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு நல்ல விஷயம். இதுக்கே நீ இவ்வளவு சீரியஸ் ஆகுற அப்படின்ட்டு அவன் சொல்லும்போது, டேய் கிறுக்கு பயலே, உனக்கு புரியுதா இல்லையாடா? அது எரிச்சதுக்கு அப்புறம் மீதி இருக்க கெமிக்கல்ஸ்லாம் கீழே அண்டர் கிரவுண்ட்ல கொட்டுறீங்கல்ல, அது எல்லாமே அண்டர் கிரவுண்ட்ல இருக்க தண்ணியோட கலந்துகிட்டு இருக்குடா. அந்த தண்ணியை குடிக்கிறவங்க எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதா இல்லையா அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல, ஃபர்ஸ்ட் அந்த பணக்காரன் நம்ப மாட்டேங்கிறான். இருந்தாலும் லைட்டா டவுட் வருது. இப்ப கட் பண்ணி இந்த சைடு ஹீரோவை காட்டினா, ஹீரோவையும் அவருடைய ஃப்ரெண்டையும் வில்லன் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள ட்ரக்ல பின்னாடி வச்சு தான் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அங்க முன்னாடி இருக்க ஆளுங்க பார்க்காத போது ஹீரோ அவர் கையில இருக்க கோல்டு காயினை யூஸ் பண்ணி அங்க உள்ள ஸ்க்ரூ எல்லாத்தையுமே கழட்டி விட்டு ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த லோடோடயே கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்க்காம அந்த வண்டியும் நேரா போயிடுது. இப்ப ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டும் நடக்க முடியாம நடந்துட்டு இருக்காங்க. நடக்குறாங்க நாக்கெல்லாம் தள்ளி போயிடுச்சு. இப்ப நடந்து போயிட்டு இருக்கும்போது எதிரில பார்த்தா ஒரு பாலடைஞ்ச ஃபிளைட் இருக்கு. அதை ஓட்ட முடியாதுன்னு தெரியும். ஆனா அதை எப்படி ரிப்பேர் பண்ணி ஒரு கார் மாதிரி யூஸ் பண்ணி ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டும் போயிட்டு இருக்காங்க. பக்கத்துல உள்ள எவனோ ஒருத்தன் இடத்துக்கு போயிட்டாங்க. இப்ப கட் பண்ணா இந்த சைடு ஓனருக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ அந்த ஃபேக்டரியை பத்தியும் கூடவே இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது அந்த பணக்காரங்கிற விஷயத்தெல்லாம் ஹீரோ சொல்லிடுறாரு. இப்ப அங்க உள்ள ஒருத்தன் கிட்ட ஹீரோ அவரோட கோல்டு காயினை கொடுத்துட்டு அவனோட கார் எடுத்துட்டு ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் கிளம்புறாங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தா நேரா அந்த ஊர் தலைவன் கிட்ட போயிட்டு அவங்க பார்த்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா என்னால அந்த வில்லனை தோக்கடிக்க முடியும். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க, ஹீரோயினோட உயிரையும் காப்பாத்தணும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஊர் தலைவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்கு அவனோட மக்களோட உயிர் தான் முக்கியம். இதை கேட்ட உடனே ஹீரோ, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு உங்களோட காரை மட்டும் கடனை தர முடியுமா அப்படின்ட்டு ஹீரோ கேட்க, அப்படியே கட் பண்ணா இந்த சைடு அந்த ஃபேக்டரியில காட்டுறாங்க. அங்க வில்லனோட காரும் கூடவே ட்ரக்கும் வந்துட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் பயந்துட்டே கதை ஓபன் பண்ண வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. அதான் அந்த ஊர் தலைவன் ஏற்கனவே சொல்லியிருப்பானே, வில்லனுக்காக வேலை பார்த்துட்டு இருந்த போது அவனோட காரையை கிஃப்டா கொடுத்தானு. அதை வச்சுட்டு ஹீரோ, ஃப்ரெண்டு, அந்த ஊர் தலைவன் 3 பேரும் ஏமாத்திட்டு நேரா அந்த ஃபேக்டரிக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் உள்ளுக்குள்ள இருக்க அந்த பணக்காரனுக்கும் தெரிஞ்சிருது. அவன் வேகமா அங்க இருந்து தப்பிச்சு போக இந்த சைடு ஹீரோ, ஃப்ரெண்டு, ஊர் தலைவன் 3 பேரும் உடைச்சிட்டு உள்ள போயிட்டு இருக்காங்க. உள்ள போய் பார்த்தா அங்க இவனுங்க அடிமையா வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறது எல்லாருமே இந்த ஊர் தலைவனோட ஊர்க்காரங்க தானே. ஊர் தலைவன் இவங்க எல்லாருமே செத்துட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பான். இவங்கள பார்த்துட்டு இவன் சந்தோஷப்பட இப்ப கட் பண்ணா ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டும் பணக்காரனுடைய ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா அந்த பணக்காரன் இல்ல. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு சந்தேகம் வருது. ஏண்டா மச்சான், உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம இப்ப உள்ள வந்த போது அந்த அளவுக்கு செக்யூரிட்டியே இல்லையே, ஏன் ஒருவேளை அந்த பணக்காரன் பண்ண தப்பெல்லாம் மறைக்கணும்னு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்கும்போது, என்ன பண்ணணும், அவனோட ஃபேக்டரியை மொத்தமா அழிக்கணும் அப்படின்ட்டு ஃப்ரெண்டு சொல்றான். மச்சான் இந்த ஃபேக்டரியை மொத்தமா அழிக்கணும்னு எத்தனை இடத்துல நான் பாம்பு வைக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது அந்த ஃப்ரெண்டும் வரிசையா சொல்றான், ஏகப்பட்ட இடத்துல வைக்கணும் மச்சான். இல்ல ஒரு நிமிஷம் இல்ல அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படி வச்சானா இது ஆக்சிடென்ட் இல்ல, இது வேணும்னே ஃபேக்டரியை பிளாஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது ஆக்சிடென்ட் மாதிரியே இருக்கணும், அதே சமயம் மொத்த ஃபேக்டரியும் பிளாஸ்ட் ஆகணும். அதுக்கு நான் பணக்காரனா இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்னா, எல்லா பாம்பையுமே அங்க சென்டர்ல ஒரு மிஷின் இருக்கு பாரு, பர்னிங் மிஷின், அதுக்குள்ள இருக்க ஏதாவது ஒரு கேன்ல எல்லா பாம்பையுமே வச்சிருவேன். சோ அது வெடிக்கும் போது மொத்த ஃபேக்டரியும் பிளாஸ்ட் ஆயிரும். அதே சமயம் அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியும் தெரியும் அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்ட் சொல்லும்போது ஹீரோக்கு புரிஞ்சிருது. இப்ப அந்த ஃப்ரெண்ட் பாம்பை எடுக்கிறதுக்காக உள்ள போறான். இந்த சைடு ஹீரோ ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக மேல போயிட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம ஊர் தலைவன் அவனோட மக்களை காப்பாத்திட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கான். இங்க மேல இந்த பணக்காரன் ஹீரோயினை ஹெலிகாப்டர்ல ஏத்திட்டான். இப்ப ஹெலிகாப்டர் போலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டாரு. ஹீரோ வந்து அங்க உள்ளவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த இடத்துலயே ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி கீழே விழுந்துடுறாங்க. பணக்காரன் சரி ஹீரோயின் போனா போயிட்டு போறா, நம்மளாவது இங்க இருந்து தப்பிச்சிருவோம்னு சொல்லி பறக்க ஆரம்பிச்சிடறான். இப்ப அந்த பணக்காரன் அந்த மெஷினை ஆன் பண்ணி விட்டுற இங்க ஒரே பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல தொங்கிட்டு இருக்காரு. அந்த சைடு ஹீரோயின் மயங்கிட்டாங்க. அந்த பணக்காரனுடைய அடியாளி ஹீரோயினை கொல்ல போறான். இந்த சைடு அதுக்கு மேல பெரிய பிரச்சனை, அந்த ஃப்ரெண்ட் மெஷின் குள்ள இருக்காரு. மெஷினை வேற அவன் ஆக்டிவேட் பண்ணி விட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மெஷின் உள்ள அங்க உள்ள கேன்ஸ் எல்லாத்தையுமே கருக்க போகுது. நம்ம ஃப்ரெண்ட் இன்னமும் மெஷின் குள்ள பாம்பை தேடிக்கிட்டு தான் இருக்காரு. இப்ப அந்த மெஷின் சரியா ஆக்டிவேட் ஆக நம்ம ஃப்ரெண்ட் ஜஸ்ட் மிஸ்ல அந்த பாம் எல்லாம் எடுத்துட்டு வெளியில குதிச்சிடுறாரு. இந்த சைடு அதே மாதிரி தான் அவன் ஹீரோயினை கொல்லலாம்னு பார்க்கும்போது ஹீரோ மேலே ஏறி வந்து அவனை கீழே தள்ளி விட்டுறாரு. இது எல்லாத்தையுமே அந்த பணக்காரன் தூரத்துல இருந்து சோகமா பார்த்துட்டு அந்த ஹெலிகாப்டர்ல தப்பிச்சு போயிடுறான். இப்ப ஹீரோ, ஃப்ரெண்டு, ஹீரோயின் 3 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஹெலிகாப்டர் பின்னாடியே வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது. யாருன்னு பார்த்தா வில்லன். இப்ப வில்லன் இவங்களை கொல்லலாம்னு பார்க்கும்போது இவங்க கஷ்டப்பட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய சேஸே இருக்கு. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்ப சேஸ்ல என்ன ஆகுது, அந்த ஹெலிகாப்டரை விரட்டுறதுக்காக ஃப்ரெண்ட் அந்த ஃபேக்டரியில இருந்து எடுத்த பாம் எல்லாத்தையுமே பின்னாடி போட்டுக்கிட்டே வரான். அதுல வந்த புகைனால கண்ணு தெரியாம அந்த ஹெலிகாப்டரும் கொஞ்சம் தூரமா போயிடுது. இப்ப இவங்க 3 பேரும் வண்டியை நிறுத்தி பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோ தேடி வந்திருப்பாரு இல்லையா ஒரு போர்க்கப்பல். இந்த ஃப்ரெண்டு போட்ட பாம்ல அண்டர் கிரவுண்ட்ல இருந்த போர்க்கப்பல் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே டேய் வாங்கடா எல்லாரும் இதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நம்ம பசங்க 3 பேரும் அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க அங்க வில்லன் விடுற மாதிரி தெரியல. இந்த போர்க்கப்பலையும் அட்டாக் பண்ணலாம்னு பாக்குறான். அந்த டைம்ல ஹீரோ, காய்ஸ் ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த கப்பலை பத்தி நான் படிச்சிருக்கேன், புல்லட்டால எல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும் போது ஏகப்பட்ட புல்லட் உள்ள வருது. இதை பார்த்துட்டு அந்த ஃப்ரெண்டோ, டேய் அது 150 வருஷத்துக்கு முன்னாடிடா, மண்ணுக்கு அடியில இத்தனை வருஷம் இருந்திருக்கு, பழசா இருக்காதாடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அங்க பார்த்தா வில்லன் விடுற மாதிரி தெரியல, புல்லட் மிசைல்னு ஏகப்பட்டதை இறக்கிட்டு இருக்கான். வில்லன் அடிச்ச அடியில அந்த போர்க்கப்பல்ல ஏகப்பட்ட பொட்டி உடஞ்சு கீழே விழுந்துருது. இப்ப ஹீரோ திரும்பி பார்த்தா ஃபுல்லா தங்க காயின்ஸ்.
இப்ப நம்ம பசங்களுக்கு இதை பார்த்து சந்தோஷப்படுறதா இல்ல வில்லன் இங்க கொல்றதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அதை நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா வில்லன் விடுற மாதிரி தெரியல, இன்னமும் இறக்கிக்கிட்டே இருக்கான். அந்த டைம்ல ஹீரோ டேய் மச்சான் இந்த வீரங்கிய வச்சு அவன் அடிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. இதை பார்த்த உடனே ஃப்ரெண்டு டேய் இந்த வீரங்கி கண்டிஷன்ல இருந்தா பரவாயில்லடா, டக்குன்னு வெடிச்சு நமக்கே ரிவீட் ஆயிடுச்சுன்னா அப்படின்னும் போது டேய் வில்லன் கையால சாகுறதுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வீரங்கியால அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஹெலிகாப்டரும் முன்னாடியே வருது. சரியா ஹீரோவும் அந்த வீரங்கியை ட்ரிகர் பண்ண நேரா வில்லனோட ஹெலிகாப்டரோட கண்ணாடியில ஒரே அடி. ஆனா எதுவுமே ஆகல. என்னன்னு பார்த்தா சும்மா அந்த வீரங்கி குண்டு மட்டும் தான் உள்ள வந்திருக்கு. இதை பார்த்துட்டு வில்லன் சிரிச்சிட்டு இருக்கும் போது அந்த குண்டு லைட்டா உருளும் போது தான் வில்லனுக்கே தெரியுது அது ஒன்னும் சாதாரண வீரங்கி குண்டு இல்ல, அது வீரங்கி குண்டு பாம். இப்ப அந்த பாம் வெடிக்க அந்த இடத்துலயே வில்லனுடைய ஹெலிகாப்டர் துண்டு துண்டா போயிடுது. ஆனா வில்லனுடைய ஆர்மி கீழே தான் இருக்கு. இப்ப அவனுங்க இந்த கப்பலை எய்ம் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம பசங்களுக்கா கன்ஃபார்ம் இவனுங்க நம்மள இங்கே சமாதி ஆக்கிடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அந்த ஆர்மி எல்லாமே அவங்களோட கண்ணை கீழே போட்டு கையை தூக்கிட்டு நிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஃப்ரெண்டோ டே மச்சான் ஒருவேளை நீ வில்லனை கொன்னதுனால உன்னை அவங்களோட புது தலைவனா ஏத்துக்கிட்டானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பின்னாடி ஒரு பெரிய ஆர்மி இவங்களை கன்ல பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம ஊர் தலைவன் அவனோட ஆளுங்களை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டான் போல இருக்கு. அதனாலதான் அந்த வில்லனுடைய ஆர்மி கன்னெல்லாம் கீழே போட்டிருக்காங்க. இப்ப இதை பார்த்து இவங்க எல்லாரும் சந்தோஷமா கத்திக்கிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் ஓனர் கிட்ட வந்துட்டு ஆமா நீங்க அந்த கப்பலை கண்டுபிடிச்சிட்டீங்க, அதுக்குள்ள அமெரிக்காவுக்கு சொந்தமான ஏகப்பட்ட தங்க காயின்ஸ் இருந்துச்சாமே அப்படின்னு கேட்கும்போது இது தங்க காயின்ஸா? அப்படிலாம் எதுவும் இல்ல சார், அது வெறும் கட்டுக்கதை அப்படின்ட்டு ஓனர் சொல்லிடுறாரு. என்னன்னு பார்த்தா அந்த தங்க காயின்ஸ் எல்லாமே அந்த ஊர் தலைவனோட கிராமத்துல இருக்க அந்த குகைக்குள்ளதான் இருக்கு. நம்ம ஃப்ரெண்டும் அங்கதான் இருக்கான். அப்படியே கட் பண்ணி பிரான்ஸ்ல அந்த பணக்காரனை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்க அந்த தண்ணி பாட்டில மட்டும் நமக்கு காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஓனர் ஆல் செட் பண்ணி டாக்ஸின் கலந்த தண்ணியை அந்த பணக்காரனுக்கு கொடுத்துட்டாங்க. அது அவன் என்ன தண்ணினே தெரியாம குடிச்சிட்டு இருக்க. இங்க கவர்மெண்ட் அபிஷியல் ஓனர் கிட்ட கவர்மெண்ட்டுக்கு உங்களோட வேலை ரொம்பவே பிடிச்சு போச்சு, ஏன்னா நீங்க நம்ம நாட்டை மட்டும் இல்ல இந்த உலகத்தையே ஒரு பெரிய அழிவுல இருந்து காப்பாத்தி இருக்கீங்க. சோ இனி கவர்மெண்ட் உங்களுக்கு ஃபண்டிங் பண்றதா டிசைட் பண்ணிருக்கோம், உங்களுக்கு ஓகே தானே அப்படின்ட்டு சொல்ல ஓனரும் ஒரு சில கண்டிஷன்ஸோட ஓகேன்னு சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ ஹீரோயினை காமிச்சா அவங்க ரெண்டு பேரும் பீச்ல ஒன்னா சந்தோஷமா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா அந்த ஊர் தலைவனோட காரும் அங்கதான் இருக்கு. ஹீரோக்கு கிஃப்டா கொடுத்திருப்பான் போல இருக்கு. இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. இப்ப என் கதைக்கு வருவோம். அதான் வீடியோட ஃபர்ஸ்ட்லயே சொல்லியிருந்தேன் என்னோட ஒரு கதையை சொல்றேன். ஒருவேளை நீங்க ரொம்ப டிமோட்டிவேஷனோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை ஃபுல்லா பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இது உங்களை மோட்டிவேட் பண்ணணும்னு நம்புறேன். என்ன மேட்டர்னா நம்ம சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எனக்கும் கன்சிஸ்டன்சிக்கும் ஏனி இல்ல, ஹெலிகாப்டரே வச்சாலும் எட்டாது. அதுலயும் இந்த படத்தை பார்த்தது நான் கிட்டத்தட்ட அக்டோபர் 4ஆம் தேதி பார்த்தேன். இன்னைக்கு டேட் என்ன? அக்டோபர் 7 நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது. ஆக்சுவலா நீங்க நினைப்பீங்க கன்சிஸ்டன்சியே இல்ல அதனால 5 நாள் கழிச்சு ரெக்கார்ட் பண்றானு. நோ நோ, தி ஆக்சுவல் ஃபேக்ட் இஸ் நான் இந்த படம் பார்த்ததுக்கு அடுத்த நாள் தான் செம்ம கன்சிஸ்டன்ஸாவே இருந்தேன். அது எப்படி உடஞ்சிச்சு அதுக்கப்புறம் அது எப்படி ரெக்கவர் ஆச்சுன்னு சொல்றேன். அக்டோபர் 4ஆம் தேதி படத்தை பார்த்துட்டேன். படம் செம்மையா இருந்துச்சு. சரிடா நல்லா இருக்கு இப்பயே ரெக்கார்ட் பண்ணிடலாம்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ண உட்காந்தா பக்கத்து வீட்டுல ஒரு நாய் கத்திக்கிட்டே இருக்கு. எரிச்சல் வருமா வராதா? அதுவும் எப்படி நான் படம் பார்க்கும்போது கத்தல, ரெக்கார்ட் பண்றதுக்காக உட்கார்றேன் கத்த ஆரம்பிச்சிட்டான். என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல ரெக்கார்ட் பண்ணிடலாம்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணா நான் ரெக்கார்ட் பண்ணதை ப்ளே பண்ணி பார்த்தா நான் பேசினதை விட அவன் கத்துனது தான் அதிகமா கேக்குது. ஐயா இப்படி இருந்தா சரிப்பட்டு வராதுடா, சரி நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு உட்காந்தா கத்துறதை நிறுத்திட்டான். அட போங்கடா நம்ம நேரம் இப்படிதான் இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சிட்டு நான் விட்டுட்டேன். அடுத்த நாளும் வந்துச்சு. அடுத்த நாள் என்னன்னு பார்த்தா நாய் கத்தல, ஆனா ஃபுல் வேலை ரெக்கார்ட் பண்றதுக்கு டைமே கிடைக்கல. என்னடா அது, ஒருவேளை இந்த யூனிவர்ஸ் எதுவும் நம்ம கிட்ட சொல்ல வருதா அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இத்தனைக்கும் அன்னைக்கு சண்டே, அன்னைக்குன்னு பார்த்து வேலையா கொடுத்து தள்ளிட்டானுங்க. சரி போனா போது அடுத்த நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்த நாளும் வந்துச்சு அக்டோபர் 6. இப்ப என்ன நினைப்பீங்க, புதுசா ஏதாவது தடங்கள் வந்திருக்கும் அப்படின்னு தானே நினைப்பீங்க. நோ நோ, நான் சண்டே கூட அவ்வளவு ஃப்ரீயா இல்ல, மண்டே ரொம்ப ஃப்ரீயா இருந்தேன். ஒரு ஹாஃப் டேலயே அனுப்பிட்டானுங்க. பரவாயில்லையே மத்தியானத்துல இருந்து சாயங்காலம் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணா கூட நிறைய டைம் இருக்குமே, அழகா வீடியோ போடலாம் போல இருக்கே அப்படிங்கிற ஒரு ஆசையில ரெக்கார்ட் பண்ண உட்காந்தா சரியாவே பேச முடியல. ஒரு பாதி படம் வரைக்கும் சொல்லியிருப்பேன். அதை ப்ளே பண்ணி பார்த்தா கன்றாவி. வழக்கமா நான் பேசுறத மத்தவங்களால தான் கேட்க முடியாது, ஆனா இந்த வாட்டி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் என்னாலேயே கேட்க முடியல. அவ்வளவு கன்றாவியா பேசி வச்சிருந்தேன். என்ன மேட்டர்னா அதுக்கு முன்னாடி நாள் நான் சொன்னேன் இல்லையா ஃபுல் டே வேலைன்னு, அன்னைக்கு ராத்திரி சரியாவே தூங்கல, காலையிலயும் சரியா தூங்கல. ஒரு 5 மணி போலயே எந்திரிச்சிட்டேன். 5 மணிக்கு எந்திரிக்கிறதுலாம் பெரிய விஷயமான்னு நீங்க கேட்கறது புரியுது. தூங்குனதே 1 மணிக்கு தானே, மொத்தமாவே 4 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். அதுலயே நடுவில் யூடியூப் ஷார்ட்ஸ் வேற. ஐயோ இது தெரியாம நான் வேற என் ஆபீஸோட ஓனரை பார்த்துட்டு என்னடா இவ்வளவு நல்ல மனுஷரா இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறமா தான் தெரியுது அந்த அக்டோபர் 5ஆம் தேதி காலையிலேயே ஒரு மாதிரி தூக்க கலக்கத்துல தான் சாஃப்ட்வேர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு தான் என் ஓனர் எப்பா நீ நைட் ஷிஃப்ட் பாத்துக்கப்பான்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி வச்சிருக்காரு. இது தெரியாம நான் வேற அவரை நினைச்சு பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலா கொஞ்சம் நல்ல மனுஷன் தான். இதே மத்தவங்களா இருந்தா ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் மட்டும் தான் சரி பையன் ரொம்ப தூக்க கலக்கத்துல வேலை பார்க்கறான், நீ போய் நைட் ஷிஃப்ட் பாருப்பான்னு சொல்லி மத்தியானம் தூங்குறதுக்காக அனுப்பி வச்சிருந்திருக்காரு. ஆனா இது எதுவுமே தெரியாம நான் ஆர்வத்துல ரெக்கார்ட் பண்றதுக்காக உட்காந்துட்டேன். இப்ப நீங்க நினைப்பீங்க அதான் கண்டுபிடிச்சியே மத்தியானம் தூங்கிட்டு நைட்டாவது வேலை பார்க்கலாமேன்னு. நோ நோ, நான் எப்ப இதை கண்டுபிடிச்சேன், ஈவினிங் 4 மணிக்கு கண்டுபிடிச்சேன். இதெல்லாம் தான் கொடுமை நினைப்பீங்க. இல்ல இருக்கிறதுலே பெரிய கால கொடுமை என்னன்னா மொத்தமா 20 நிமிஷத்துக்கு பேசியிருந்தேன் பாதி படத்தை அந்த 4 மணி வரைக்கும். ஆனா பேச ஆரம்பிச்சது 1 மணிக்கு. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு 20 நிமிஷத்தை பேசி வச்சிருந்திருக்கேன். ஐயோ என்ன பண்றது, தூக்க காலத்துல பேசிட்டு இருந்திருக்கேன் போல இருக்கு. அதான் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லி சொல்றதையும் சரியா சொல்லாம அப்படி இப்படின்னு அன்னைக்கு 4
மணி வரைக்கும் நாளே சரியா போலன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வேற இன்னொரு கொடுமை என்னன்னா, அன்னைக்கு காலையில தான் இன்ஸ்டால ஒரு ரீல் பார்த்தேன். அதுல வேற லைஃப் இஸ் ஷார்ட், லைஃப் ரொம்ப சின்னமான ஒண்ணு, அதுல நம்ம செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையுமே செஞ்சிடணும், ஓடிக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இது போட்டுருந்தானுங்க. இதை எதுக்கு நான் சொல்றேன்னா பின்னாடி சொல்றேன். இப்ப நேத்து ஈவினிங் வரைக்கும் ஆயிடுச்சு, ரொம்ப டிமோட்டிவேட்டடா இருந்தேன். அப்பதான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, ஈவினிங் டைம்ல எல்லாம் டெரஸ்ல பாட்டு கேட்டுட்டே வாக்கிங் போயிட்டு இருப்பேன். அதுலயும் யூடியூப்ல தான் கேட்பேன், ஸ்பாட்டிஃபைல எல்லாம் கேட்க மாட்டேன், ஆடா போட்டு கொள்றேன். சரி ஓகே, அப்பதான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன மேட்டர்னா, நான் ஒரு பாட்டு ரெகுலரா ஒன்னு கேட்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பெல்லாம் எனக்கு டிமோட்டிவேட்டடா இருந்தா அந்த பாட்டை நான் கேட்பேனோ ஆட்டோமேட்டிக்கா மோட்டிவேஷன் வந்துடும். ஆனா நேத்து இருக்கிறதுலே பெரிய காமெடி என்னன்னா, அந்த பாட்டே எனக்கு ஞாபகம் வரல. இந்த சென்ஸ், பாட்டு ஞாபகம் வரலன்னா பரவாயில்ல, இப்படி ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு கேட்டா நான் மோட்டிவேட் ஆவேங்கிற அந்த விஷயமே எனக்கு ஞாபகம் வரல. இப்படி இருக்கும்போது இந்த யூடியூப்காரன் என்ன அல்காரிதம் யூஸ் பண்றானே தெரியல. சரியா அந்த பாட்டு தான் சஜஷன்ல வந்துச்சு. ஐயோ நாக்கு வேற கொளருதே. அந்த பாட்டை கேட்டா ஐயோ ஆட்டோமேட்டிக்கா மோட்டிவேஷன் வந்துருச்சு கைஸ். அது என்ன பாட்டுன்னு சொல்றேன். இது ஒன்னும் பாட்டுக்கு ப்ரொமோஷன்லாம் இல்ல. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்களும் அந்த பாட்டை கூட கேட்க வேணாம், அந்த லிரிக்கை கேளுங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். பாட்டோட பேரு தி நைட்ஸ். ஏவிசின்னு ஒரு கம்போசரோ யாரோ போட்டிருப்பாங்க. செம்ம பாட்டு. அதுலயும் அதுல வர்ற லிரிக்ஸ் இருக்கே அவ்வளவு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். அதுல ஒரு முக்கியமா ஒரு லிரிக்ஸ் சொல்லியிருப்பாங்க, அதை நான் உங்ககிட்ட தமிழ்ல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலா இங்கிலீஷ்ல பாடினா காப்பி ரைட் கொடுத்துருவான், அது வேற. அது என்னன்னா, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம், நமக்கு ஞாபகம் இருக்க மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடணும். நம்ம ஊர்ல ஒரு காமெடி பண்ணுவானுங்க, ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்துடணும். The actual fact is, ஒரு வாழ்க்கைனா வரலாறா வாழணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அந்த வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். லைட்டா பூபர்த்தனமா தான் இருக்கும், பட் இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன், அது ஏனும் கடைசியில சொல்றேன். அந்த லைன்ல ரொம்ப கரெக்டா சொல்லியிருப்பாங்க, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போறோம், சோ நமக்கு ஞாபகம் இருக்க மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துடணும் அப்படின்ட்டு அதுல சொல்லியிருப்பாங்க. இன்னும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, அந்த டைம்ல தான் ஒரு விஷயத்தை யோசிச்சேன். 3 நாளைக்கு முன்னாடி ஒரு நாய் கத்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, நான் ரெக்கார்ட் பண்றதை ஸ்டாப் பண்ண உடனே அந்த நாய் கத்துறதும் நின்றுச்சு. அதுக்கடுத்து அது கத்தவே இல்லை. அட்லீஸ்ட் நான் அப்ப ட்ரையாவது பண்ணிருக்கலாம், திரும்ப ரெக்கார்ட் பண்றதுக்கு டைம் இருந்தும் ட்ரை பண்ணல. சரி அடுத்த நாள் பாத்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். அடுத்த நாள் ஃபுல் வேலை. அன்னைக்கு நான் பண்ணது அதை விட பெரிய மகா தப்பு. அன்னைக்கு ரெக்கார்ட் பண்றதுக்கு டைமே இல்லைன்னு சொல்லி யோசிச்சு போனை ஃபுல்லா 1 மணி வரைக்கும் பார்த்துட்டு சரியா தூங்கவும் இல்ல. சோ இப்போ மண்டே ஃப்ரீ டைம் கிடைச்சும் என்னால சரியா ரெக்கார்ட் பண்ண முடியல. சரி அடுத்த நாளாவது வேலை பார்க்கலாம்னு முழிச்சா காலையிலேயே ஒரு டிப்ரெஷன் ஷாட். லைஃப் இஸ் வெரி ஷார்ட், சோ செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்னு உங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், லைஃப் இஸ் நாட் டூ ஷார்ட். லைஃப்ல நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் வேணா நடக்கும், ஆனா லைஃப் இஸ் நாட் டூ ஷார்ட். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்ச நாள் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா என்னடா இவ்வளவு சீக்கிரம் வாழ்க்கை போயிடுச்சுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா உங்க கிளாஸ் ரூம்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் அரை மணி நேரம் கிளாஸ்னு வைங்க, ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு வருஷம் மாதிரி ஃபீல் ஆகும். சோ லைஃப் இஸ் நாட் டூ ஷார்ட். அண்ட் ஒரு விஷயம் நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டா சரியான டைமுக்காக காத்திருக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா இன்னைக்கு வேணாம், கொஞ்சம் ஃபெயில் ஆயிடுச்சு, சோ மொத்தமா நாளைக்கு பாத்துடலாம் அப்படிங்கிற இந்த ப்ரோகாஸ்டினேஷன் தாட்டை மட்டும் என்னைக்குமே வச்சுக்காதீங்க. அதாவது இந்த தள்ளி போடுற விஷயங்களை, ஒரு விஷயம் பண்ணணும்னு நீங்க யோசிச்சிட்டீங்கன்னா கரெக்டான டைமா இருக்கா பண்ணிருங்க. ஒருவேளை மூடு சரியா செட் ஆகலையா பரவாயில்ல, ட்ரையாவது பண்ணுங்க. இப்ப எதுக்காக நான் என் லைஃபோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, வீடியோட லென்த் ஏத்ததா ஜோக் சும்மா ஜோக் தான் இருந்துச்சு. ஜோக்ஸ் அபார்ட், இந்த விஷயங்கள்லாம் நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த விஷயத்தை யாராவது என்கிட்ட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கூட சீக்கிரமா வந்திருக்கும். நான் கொஞ்சம் இன்னும் சீக்கிரமாவே மோட்டிவேட் ஆயிருப்பேன். யாருக்கு தெரியும், நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வியூவர்ஸ்ல யாருக்காவது கூட இது ஹெல்ப் பண்ணலாம். அந்த ஒரு விஷயம் தான். அது ஒண்ணு. இன்னொன்னு, எனக்கு இந்த தாட் கரெக்டா தப்பான்னு கூட தெரியல. அப்பப்போ ஒரு சில சமயம் நம்ம நினைக்கிறது கரெக்ட்னு நினைப்போம், ஆனா ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பார்த்தா நம்ம சரி நினைக்கிற விஷயம் கூட தப்பா ஃபீல் ஆகும். ஒருவேளை நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல கூட ஏதாவது தப்பு இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கூட இருக்கலாம். ரொம்ப குழப்பறேனோ, தெளிவா சொல்றேன் கேளுங்க. ஒரு சில சமயம் நான் சொல்ற இந்த விஷயங்கள் உங்களுக்கு கரெக்ட்னு ஃபீல் ஆகும், ஆனா அதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஃபீல் ஆகும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஒரு சில பேருக்கு வேற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம், அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இப்ப சொன்னது தப்புன்னு ஃபீல் ஆகலாம், அவங்க அதை கமெண்ட்ல போடுவாங்க. ஒரு சில சமயம் நான் சொல்றதே தப்பா கூட இருக்கலாம், அப்படி இல்லாட்டி நான் தப்புன்னு நினைக்கிறவங்க தப்பா இருக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா ஒரு கருத்து, அதுல ஏதாவது நீங்க தப்புன்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஓகே, உங்க லைஃப்ல நீங்க என்னைக்காவது டிமோட்டிவேட்டடா இருந்து, எல்லாருமே கண்டிப்பா இருந்திருப்போம், நீங்க அதுல இருந்து எப்படி வெளியே வந்தீங்கங்கிற கதையை கொஞ்சம் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா பாக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன், ஒரு இன்டராக்டிவ் செஷன் மாதிரி வச்சுப்போமே. சரி ஓகே, உங்க எல்லார்கிட்டயும் இதை சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் ஒருவேளை நீங்க என்ன பெரிய இவன் மாதிரி லைஃப் அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு நினைச்சீங்கன்னா, எனக்கும் லைஃபை பத்தி ஒன்னும் தெரியாது, நானும் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கத்துப்போம். உங்க எக்ஸ்பீரியன்ஸை நீங்க சொல்லுங்க, என் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்றேன். இனி வரப்போற வீடியோஸ் எல்லாத்தோட கடைசியிலுமே இந்த மாதிரி ஒரு டாபிக்கோ இல்லாட்டி ஒரு படத்துல ஒரு விஷயம் நடந்து அதே மாதிரி சம்பவம் நம்ம லைஃப்ல ஏதாவது ஃபன்னியா நடந்திருந்தா அதை பத்தி எல்லாம் நம்ம பேசலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. இனி வரப்போற வீடியோஸ் எல்லாத்தோட கடைசியிலுமே இப்படி பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஒருவேளை மூவியோட ஸ்டோரி மட்டும் தான் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த வீடியோல இருந்து இனி வரப்போற வீடியோஸ் எல்லாத்துலயுமே டைம் ஸ்னாப் கொடுத்துறேன். சரி ஓகே, இவ்வளவு நேரம் நீங்க இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தீங்களான்னு எனக்கு தெரியல, பட் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கு நான் சொன்ன கருத்துல ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலோ, அப்படி இல்லாட்டி உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியும் இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எண்ட் ஆஃப் த வீடியோ நான் சொல்ல நினைக்கிறது ஒண்ணுதான், நம்ம என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக தான் போறோம். சோ உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழுங்க. இதுக்கு அடுத்து நான் சொல்ல போற இந்த விஷயத்தை கண்டிப்பா எல்லாருமே கெஸ் பண்ணுவீங்க, எந்த படத்துல இருந்து காப்பி அடிச்சு சொல்றேன்னு. இட்ஸ் ஓகே, நல்ல கருத்துக்களை எந்த படத்துல இருந்து காப்பி அடிச்சா என்ன, முடிஞ்சா அதையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க, எந்த படம்ங்கிறத பாப்போம் எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு. கமெண்ட்ஸுக்காக இப்பெல்லாம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. சீச்சி, சும்மா தான் சொன்னேன். உங்க சந்தோஷத்துக்காக என்னைக்குமே மத்தவங்க
மத்தவங்கள காயப்படுத்தாதீங்க. அதே சமயம் மத்தவங்களுக்காக உங்களோட சந்தோஷத்தை விட்டு கொடுத்துறாதீங்க. இதுல ஆழமான ஒரு கருத்து இருக்கு. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா புரியும். சரி, ஓகே, நல்லது யோசிச்சீங்கன்னா நல்லது நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா மத்தவனுக்கு கெட்டதை யோசிக்காம உங்களோட லைஃப் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க ஜெயிப்பீங்கிறது என்னோட கருத்து. நான் உங்களோட நண்பன், மச்சான், தோஸ்தே, அமிகோ, அட்டாமாவே.